ஏலே ஜாக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஜாக்குக்கு தினமும் ஸ்டார்ட் 1 2 3 ஏலே ஜாக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஜாக்கு தினமும் சாப்பிட்ற சாப்பாடை நீங்க செஞ்சு ஜாக்கு கொடுங்க ஜாக் சாப்பிட்றானா இல்லையான்னு பார்க்கணும். வா தம்பி பண்ணி தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஜாக்குக்கு வந்து நான் தினமும் என்ன சாப்பாடு வைப்பேங்கிறத நானே இப்போ செஞ்சு ஜாக்குக்கு ஊட்டி விட போகிறேன். பாருங்க சரியா. இப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாங்கிட்டு வந்த கறியை வந்து ஏன் வெளியே வச்சு கழுவுறன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து கறி வந்து ரத்த வாடை வந்து இருக்குமா, அது வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது எல்லா பாத்திரத்துலையும் அப்படின்ட்டு ஜாக்குக்கு வந்து தனியாக வெளியவே கழுவுவோம். இப்போ வந்து கழுவி முடிச்சு வீட்டில் உள்ளே போய் எப்படி செய்யறங்கிறத காட்டுறேன் சரியா. இதாக பார்த்துக்கோங்க, கறியை கழுவியாச்சு. இவங்க வந்து நம்ம வந்து உள்ளக்க போய் நம்ம வந்து மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். நான் செஞ்சு கொடுக்குற சாப்பாடு தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் சொன்னனால நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் சரியா. அப்படியே வந்து ஜாக்கு வைக்கிற சட்டி இங்கே இருக்குது, இப்போ அதையும் கழுவிடுறேன். இது வந்து தினமும் நான் தான் இந்த சட்டியை கழுவுவேன். இது எங்கள் அம்மா கழுவ மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சாப்பாடு கறிவையும் கொடுத்துருவோம், எங்கள் அம்மா சாப்பாடு மட்டும் தான் செய்வாங்க. இந்த சட்டி கழுவி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் ஜாக்கு வைக்கிறத கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து இது கழுவுன பாத்திரத்தை இதில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இது பண்ணலாம். தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இவங்க வந்து சாப்பாடு வந்து எங்கள் அம்மா வந்து எப்போதுமே கம்பெனியில் உள்ள ஒரு 16 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க. அதில் ஜாக்குக்கு ஒரு 2 கரண்டி சாப்பாடு தான் தினமும் வைப்போம். இப்போ பாருங்க அதை வைக்கிறோம். ஜாக்கு வந்து சாப்பாடு ரொம்ப லைக் பண்ண மாட்டான். உங்க பெட்டு வந்து சாப்பாடு ரொம்ப லைக் பண்ணா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிடுவோம். மஞ்சள் பொடி வந்து நான் வந்து 2 ஸ்பூன் போடுவேன். அது வந்து எதனால நான் போடுவேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மஞ்சள் பொடி வந்து நமக்கு வாங்கிட்டு வர்ற சிக்கனில் வந்து ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த மஞ்சள் பொடி வந்து அந்த நோயை வந்து ஃபுல்லாகவே அந்த கிருமியெல்லாம் சாகடிச்சிடும். அதனால தான் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுவேன். தூத்துக்குடியில் பிறந்தனால பேருக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இதான் உப்பு இவ்வளோதான் ஆட் பண்ணுவேன். தூத்துக்குடியில் பிறந்துட்டு உப்பு போடலன்னா தப்பாயிரும் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து கையால் நல்லா பசைஞ்சு எல்லா இடத்துலையுமே அந்த மஞ்சள் பொடி வந்து படணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பண்ணிட்டு, இப்போ வந்து இதை வந்து இப்படி பூட்டி இதை வந்து நான் வந்து விசில் வச்சுருவேன். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுப்பு பத்த மாட்டுக்கு பத்த வச்சாச்சு. இவங்க வந்து இது வந்து 6 விசில் அடிக்கணும். 6 விசில் அடிச்ச பிறகு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஜாக்கு வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி விடுறேன். வீடியோவை பாருங்க சரியா. நீங்க வந்து இந்த ஃபுட்டு தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க தினமும் உங்க வீட்டுல நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல ஒரு கை எடுத்து அதுக்கு வச்சாலே அது உங்களுக்கு ரொம்பவே நன்றியா இருக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ஜாக்குக்கு சின்ன பிள்ளைல இருந்து இந்த மாதிரி சிக்கன் கொடுத்து பழகிட்டேன். அதனால தினமும் சிக்கன் வாங்கி வைக்க வேண்டியதா ஆகி போச்சு. சிக்கன் இல்ல பீஃப், சிக்கன் போர் அடிச்சுன்னா சாப்பிட மாட்டான், அப்போ வந்து பீஃப் மாத்திக்குவேன். ஓகே, இந்த சாதம் கண்டினியூ பண்ணலாம். வச்சாச்சு. இப்போ வந்து ஜாக்குக்கு வந்து சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம மேல கொண்டு போய் சாப்பாடு ஆற வைப்போம். வா ஜாக்குக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு, சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபேன்ல ஆற வைப்போம். ஆற வச்ச பிறகு நான் பிசைஞ்சு தினமும் 2 வாய் ஊட்டி விட்டாதான் சாப்பிடே செய்வான். நீங்க இன்னைக்கு கமெண்ட் பண்ணனா திருப்பியும் நானா செஞ்சு வந்து எப்போதுமே அம்மா செய்யறத வந்து நானா இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஜாக் சாப்பிட்றானா இல்லையான்ட்டு நம்ம வீடியோ முடியறதுக்குள்ள பாருங்க. உங்க பெட்டு வந்து உண்மையாவே ஃபுட் லவரா இருந்துச்சுன்னா ஃபுட் லவர்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜாக்குக்கு வந்து சாப்பாடுனா பிடிக்கவே பிடிக்காது. ஜாக்குக்கு வந்து டிராவல் அப்படிங்கிறது தான். சாப்பாடுங்கிறது வந்து பேருக்கு தான் சாப்பிடுவான்.
என்னடா சாப்பாடு இப்படிதான் இவ்வளவுதான் வைக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து கார் ரெடி ஆகிட்டு இருக்கு. கார் ரெடி ஆன பிறகு வந்து நம்ம டிராவல் வச்சு ஃபுல்லா வீடியோ போடலாம். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து சாப்பாடு ஆறட்டு நான் இப்போ ஃபேனை போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு ஊட்டி விடுற வீடியோவை கண்டினியூவா பாருங்க. சரியா? ஃபேன் வந்து சாப்பாடு க்ளோஸ். இப்போ வந்து சாப்பாடு ஆறிட்டு கை வச்சு நல்லா பசஞ்சாச்சு. இது வந்து நம்ம ஜாக்குக்கு போய் ஊட்டி விடலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரியா? ஜாக் ஜாக் வர எங்க போனா? ஜாக்கு ஜாக்கு ஏ ஜாக் இங்க வா. ஹிந்தி சாடவா வாராம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வருவான். கட் பண்ணி பாருங்க. வா இங்க வா. கூட வா. இங்க வா. இங்க வா. ஓடியா. இங்க வா. இங்க வா. இங்க வா. இங்க வா. சாட வா. இங்க வா. உட்காரு. 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 குட் பை. ஜாக் சாப்பாடு ஊட்டி விடுறேன் பாருங்க. சரியா? இந்த ஜாக் இந்தா. இதே மாதிரி நீங்க உங்க பெட்டுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டுருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் செஞ்சு ஊட்டி விட்டுருக்கேன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்தா. சாப்பிடு.